ஃபுல்லாக பாலைவனத்துக்கு போகிற மாதிரியே ஃபீலிங் பாருங்கள். இதெல்லாம் இருக்குது. அந்த கொடல் நாடு தக 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 தகன்னு அடிக்குது பாருங்கள். இந்த சட்டவாடி அதுதான் வேறு லெவல் வேறு லெவல். இந்த அளவுக்கு தண்ணீர் இருந்திருக்கு. ஆனால் இப்போ தண்ணீர் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். பழம் பறித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். குளக்கரை ஓரத்தில் வந்து நிறைய பாதுகாப்பு தடுப்பு மாதிரி தான் பாருங்கள். சரியாக அந்த ஜாயிண்டாகவே ஈக்குது. கால் அந்த உரிக்க தோல் மாதிரி கால் மேற்பகுதியில் வந்து இப்படி பாறைகள் இருக்குது. இந்த சைடெல்லாம் இப்படி நாங்கள் இந்த சைடில் இது என்ன பாருங்கள். பின்னுக்கு அப்படியே பாருங்கள் பர்பிள் கலரில், அதாவது ஊதா நிறத்தில் வந்து சன் வந்து மாறிக்குது. அது ஃபோனுக்கு வந்து மாறி மாதிரியே விளங்குது லென்ஸ். இப்படி என்ன பின்னுக்கு பாருங்களேன் அப்படி. ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துக்கொண்டு இப்போ ஏஜே விலாக்ஸ். தம்ப்நெயிலை பார்த்துட்டு அல்லது டைட்டில் பார்த்துட்டு கரெக்டாக வந்து இப்போ வீடியோக்கு நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டலம் குளத்தில் தான் இருக்கிறேன். கண்டல குளம் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மழை சீசன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து சரியான கோடை சீசன், மழையே இல்லாமல் நான் வந்து குளத்தில் ஒரு சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் மாதிரி உள்ளுக்கு வந்து தான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து வற்றி காணப்படுது இந்த இடங்களில். இந்த கண்டல குளத்தில் வந்து அதிசயமான ஒரு தீவு ஒன்று இருக்குது. அந்த தீவுக்கு தான் போகிறோம். அந்த தீவில் போய் தென்னை நீக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அதை போகிற வேலைலாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன். அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அதேபோல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காமல் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்னா வாங்க அந்த அதிசயமான தீவுக்கு போய்ட்டு பார்ப்போம். அந்த தீவில் அப்படி என்னென்ன தான் இருக்குதுன்னு சொல்லி. ஓகே கேஸ், அப்படின்னா இது தான் அந்த கோலம் உங்களுக்கு விளங்குதாய்க்கும். அதே போல் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் தான் அந்த மழை பெய்ந்தால் நீர் பாஞ்சு போகிற வான் போகிற வந்து இந்த அளவு ஒசரத்துக்கு வந்து தண்ணீர் வந்து வரும். இந்த அளவுக்கு தண்ணீர் வற்றிக்குது. அதில் வந்து கண்டல குளத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் சொன்னால் இது மாதிரி குட்டி குட்டி தீவுகள் நிறையவே விளங்குது. அதில் இந்த பெரிய தீவுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அந்த தீவில் அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு 2-3 வழிகள் இருக்குது. நான் இங்கால வழியில் தான் போக போகிறேன். அப்படின்னா போயிட்டு பார்ப்போம் அந்த தீவில் அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இதுதான் அந்த கொலைக்கட்டுன்னு சொல்கிற இடம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடமெல்லாம் தண்ணீர் நிறைந்து காணக்கூடிய இடங்கள் தான். இப்போ தண்ணீர் வற்றி இந்த இடங்களில் காட்டு எருமைகள், மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டிருக்குது. இந்த பச்சை பசையிலான புல்வெளிகளை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதெல்லாம் தண்ணீர் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் போயிட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்கள் பைக்கெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் இப்போ வந்து பெய்த்து கொண்டிருக்கிற குளத்தோட நடுப்பகுதியால் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. வேறு லெவல் குழிகள் எல்லாம் இந்த இடத்துல காணப்படுது. அதே போல் புத்தரை வெளிகள் அந்த தண்ணீர் இல்லாத காரணமாக வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் குளத்தோட நடுப்பகுதியால் தான் நாங்கள் இப்போ வந்து பைக்கில் பெய்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நான் ட்ரோனை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ட்ரோன் இருந்துச்சின்னு சொன்னால் வேறு லெவலாக இருந்திருக்கு. உண்மையிலுமே ட்ரோனோட அருமை இது மாதிரி இடங்களில் இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் மிச்சமே கொஞ்சம் மனதுக்கு கவலையாக இருக்கும். இந்த தூரத்தில் விளங்குற மலைப்பகுதியில் தான்
கண்டலம் ஹோட்டல் இருக்கா, கிட்ட போயிட்டு காட்டுறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக சுற்றி போயிட்டு கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இந்த குளத்துல பின்பகுதி இதெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணீர்கள் இருந்த இடங்கள் தான் பாருங்கள். இப்போ வந்து தண்ணீர் வற்றிய நிலையில் காணப்படுது. இந்த மரங்கள் இதெல்லாம் கண்டல குளத்துல ஸ்பெஷல் தண்ணி இதெல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மரங்கள் எல்லாம் செத்து அப்படியே காணப்படுது. இந்த இடங்களில் மலை வீழ்ச்சிகள் வந்து ரொம்பவே குறைவாக காணப்பட்டுச்சுன்னு தான் சொல்லலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடங்கள்லாம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ அந்த சைடால் அப்படியே வந்து குளத்துட நடுப்பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த இடத்த நீங்கள் சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஃபுல்லாகவே பச்சை பசையிலும் தான் காணப்படுது. இந்த இடம் ஃபுல்லாகவே இது ஒரு நியூஸில் எனக்கு வந்த ஒரு ஃபீலிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இது மாதிரி ஓட்டைகள் இருக்குதான். அது வந்து அந்த மீன்கள் வந்து தோன்ற ஓட்டைகள். அப்போ நாங்கள் குளிக்க கொள்ள அந்த இடத்துல காலை வச்சோம்னு சொன்னால் உங்களுக்கு அப்படியே போயிடும். ஆனால் உங்களுக்கு வேறையாக காட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஃபுல்லாக இந்த இடங்களில் ஃபுல்லாக பாருங்கள். அந்த சைடில் இருக்கிற வந்து அம்மா கண்டலம் ஹெரிட்டேஜ் ஹோட்டல்னு சொல்லக்கூடிய அந்த கண்டலம் ஹோட்டல் தான் அங்கே தூரத்தில் வேலைங்க. அது கிட்டே வைத்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்த பாருங்கள், நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு பார்க்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது அந்த அதிசய தீவை பற்றி. நாங்கள் அப்படி இன்னும் முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு பாலைவனத்தில், துபாய் பாலைவனத்தில் சஃபாரி போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் மண். சட்டவடியாக இருக்குது. வேறு லெவல். அந்த கண்டலமா லேக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவலுங்க உண்மையிலுமே பாருங்கள். இதெல்லாம் பாலைவனம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த இடமெல்லாம் சட்டப்படியாக இருக்குது. ஷா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் சுற்றி வர ட்ரோன் ஷாட் ஒன்று இருந்துச்சுன்னா வேறு லெவல். உண்மையிலுமே மிஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் இது மாதிரிக்கு கொள்ள ஃபுல்லாகவே எடுத்துருவோம் பாருங்கள். ஃபுல்லாக பாலைவனத்துக்கு போகிற மாதிரியே ஃபீலிங் பாருங்கள். இதெல்லாம் இருக்குது. அந்த கொடல் நாடு தக 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 தகன்னு அடிக்குது பாருங்கள். இந்த சட்டவாடி அதுதான்.
இல்லை பாருங்கள், இந்த எருமைகளெல்லாம் மேய்ஞ்சு கொண்டிருக்குது. நான் காட்டினேனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் இந்த பைக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அந்த சத்தத்துக்கு வரும். இது நல்லா ஸ்லோவாக போகிறேன் பாருங்கள். எத்தனை எருமைகள் இருக்குது பாருங்கள், ஓடி வருது பாருங்கள். வழங்குதா? இதில் வந்து காட்டெருமை நாட்டெருமை எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல. எவ்வளோ எருமைகள் மேய்ந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் இந்த இடத்துல இப்படியே நிப்பாட்டிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து குளத்துக்கு நடுவில் தான் பைக் விற்கிது. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் மீன் வலையெல்லாம் விற்கிது. விலங்குதா? மீன் வலையெல்லாம் விற்கிது. இதெல்லாம் நினைக்கிறேன் பிச்சுக்குன்னு போன மீன் வலைகள் ஆக்கணும். உங்களுக்கு விலங்குதா இருக்கும் பாருங்கள். அதே போல் இந்த இடத்துல நிறைய கொக்கு வலிக்குது. பறவைகள் ஒவ்வொரு கொக்கு வகையிலெல்லாம் இந்த இடத்துல தண்ணீர் உள்ளுக்கு இறங்கி அவங்களோட மீன்களை வந்து வேட்டையாடி கொண்டிருக்குது. இது தான் அந்த மலை, கண்டலம் மலை. அந்த ஐநூறு தான் ஹெரிட்டேஜ் ஹோட்டல் இருக்குது. நாங்கள் இப்போ இந்த கல்லுக்கு தான் போகிறோம். அப்படி போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ரொம்ப அழகான இடம் உண்டு. யாருமே வீடியோஸ் போடாத உண்டு, நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். கட்டாயம் பாருங்கள். எங்கள் சொந்த கிராமத்தில் இருக்கிற இந்த குளம் வந்து நிறைய மீனவர்களை வாழ வைச்சிக்குது, விவசாயிகளை வாழ வச்சுக்குது. ஆனால் வருடத்தில் ஒரு முறை ஒரு 2-3 மாதங்கள் வந்து இப்படி தண்ணீர் வற்றிய நிலையில் காணப்படும். அப்படி வற்றினா இப்படித்தான் இந்த சைடில் ஃபுல்லாகவே எல்லாமே வற்றிடும். உங்களுக்கு இந்த கல்லில் மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்லில் அரவாசி பகுதியில் தண்ணீரால் மூடி தான் காணப்படும். ஆனால் இப்போ இந்த மலையே, இந்த கல் மலையே ஃபுல்லாகவே விளங்குது. அதான் இந்த இடத்துல ஸ்பெஷல். இதை உங்களுக்கு அடையாளங்கள் விளங்குதாக்கணும். இந்த அளவுக்கு தண்ணீர் இருந்திருக்கு. ஆனால் இப்போ தண்ணீர் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். தண்ணீர் அந்த அளவில் இருந்து அந்த அளவுக்கு போயிருக்கு. இப்போ நாங்கள் அப்படியே போகிறோம். அப்படியே அந்த மலைக்கு வந்து நாங்கள் பைக்கை ஏற்ற போகிறோம். ஏற்றி பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் வந்து இப்போ ஈனுக்கிற அந்த கல் மலைக்கு தான் ஏற போகிறோம். இது வந்து அப்படியே எங்களோட குளத்தில் வந்து பாருங்கள், இதில் நிறைய காலச்செல்லாம் இருக்குது பாருங்கள். மனசு காலச்சு மிக்குது, பறவை காலச்சு மிக்குது. இன்றைக்கி பைக்கை நிப்பாட்டிட்டோம். இந்த கல்லுக்கு தான் ஏற்றணும். அந்த கல்லுக்கு நான் பைக் ஏற்றி காட்டுறேன். ஓகே, நாங்கள் வந்து இப்போ இந்த கல்லுக்கு வந்து ஏறி கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். பெரிய பெரிய கல்லெல்லாம் விற்கிது. இந்த கல்லால் அப்படி ஏறி கொண்டிருக்கிறோம். ஆனால் சரியான காற்றாகிக்குது. நான் ஹெல்மெட் உழுகு தான் கேமரா வச்சு பேசி கொண்டிருக்கிறேன். பார்ப்போம். இந்த சத்தத்தில் உங்களுக்கு விளங்குதா தெரியலை. அப்படி இல்லாட்டி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த கல்லை ஏறி கொண்டிருக்கிறோம். நிழலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. குளத்தோட அடுத்த சைடு. ஓகே, நாங்கள் வந்து இப்போ குளத்துட நடுப்பகுதிக்கு வந்துட்டோம். ஏன்னா பின்னுக்கு விளங்குறது அந்த தீவு. நான் ரோட்டுக்கு அங்கால சைடில் இருந்து காட்டினேனே அந்த தீவு தான் இந்த தீவு. அதே போல் இந்த கீழே பாருங்கள், உங்களுக்கு கருப்பாக நிறைய உருவங்கள் விளங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மீன். உங்களுக்கு கிட்ட வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் மீன்கள் பாருங்கள். இந்த இடத்து காட்டுறேன் சும்மா நார்மலாக. இது வந்து நாங்கள் வெளிகோவான்னு சொல்லுவோம். நிலத்தில் வந்து நீருள்ளுக்கும் நிலத்தில் வந்து கீழே வைக்கிற மீன் தான் இது. அவங்க செத்து கருவாடு. ஆனால் சரியான நாற்றம் இந்த இடங்களில். அது மாதிரி நிறைய மீன்கள் இந்த இடத்துல செத்து காணப்படுது. அதனால் இந்த இடத்துல குளிக்கிற கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும். அதே போல் இந்த இடமும் கொஞ்சம்
நாற்றம் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ இன்னைக்கு விளங்கின அந்த கல் மலையில் ஏறிக்கிறோம். இந்த கல்லுகளை பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஆகிக்குது. அந்த எல்லாம் தகர்க்கப்பட்டு கீழே தள்ளுற மாதிரி இப்படி இருக்குது. தண்ணீரெல்லாம் கழுவிட்டு போய்த்து தான் இப்படி இருந்திருக்கும். ஆனால் இது ஒரு பாதுகாப்பு தடுப்பு மாதிரி தான் பாருங்கள். சரியாக அந்த ஜாயிண்டாகவே ஈக்குது. கால் அந்த உரிக்க தோல் மாதிரி கல் மேற்பகுதியில் வந்து இப்படி பாறைகள் இருக்குது. இந்த சைடெல்லாம் வளர்க்கக்கூடியவர்கள். இது வந்து அது மேற்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நிறைய துண்டு, இந்த துண்டு தான் இப்படி கலந்து ஈக்குது. இப்போ இது தான் இப்போ கலந்து போன பிறகுகிறேன். இது கலந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே காய்ஸ், ஃபைனலி இந்த கல்லிட மேலே வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா சுற்றி வர கண்டலம் லேக் வந்து ஃபுல்லாகவே விளங்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கக்கூடிய மாதிரி சைடெல்லாம் ஃபுல்லாகவே விளங்குது. இந்த சைடில் அந்த கல் மலை, இது கீழே ஹோட்டல் ஹெரிட்டேஜ் இருக்குது. அதே போல் இது ஃபுல்லாக கண்டலை குளங்க தான். இந்த கெப்பில் வந்து சீக்கிரம் கல் விளங்குது. இந்த இடத்துல சீக்கிரம் கல் இருக்குது. ஃபுல்லாகவே கண்ட குளம் தான். நாங்கள் இங்கே இருந்து தான் இன்ட்டு கொடுத்துருந்தோம் வீடியோவில். இப்போ இந்த சைடில் சன்செட் ஆகி போய்த்து கொண்டிருக்குது. இது சுற்றி வர 360 டிகிரியில் எங்களுக்கு கண்டல குளத்தை வந்து ஃபுல்லாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது மேலே கல்லில் தான் இருக்கிறோம். ஃபுல்லாக அந்த நடுவில் தீவு மாதிரிக்கக்கூடிய அந்த கல்லில் தான் நாங்கள் வந்து பேசி கொண்டு இருக்கிறேன். ஓகே, நாங்கள் வந்து இப்போ நாவல் பழம் பறித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். குளக்கரை ஓரத்தில் வந்து நிறைய நாவல் மரங்கள் இப்படி இது பாருங்கள். இந்த நாவ மரத்தில் ஒன்றில் நாங்கள் இப்படி கொஞ்சம் காயர் பிறக்கணும். இதில் ஜஸ்ட் போய் வந்து ஏற போகிறாரு. காலடீர் வச்சுட்டு தேடி திண்டு மரத்தில் ஏறி திண்டு வண்டிக்கிறோம். பொண்ணு வேற அடிச்சு கழுத்தில் பரவாயில்லடா, கழுத்து காட்டு நிச்சயம் அது. இங்க வா பொறுக்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கு வந்து சன்செட் வந்து முடிஞ்சு இந்த வானம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி. அதே போல ஒரு அற்புதமான விதை மட்டும் தான் இன்னைக்கு ஆஃப்டர் லாங் டைம்ஸ் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, வானம் வந்து ஆஃப்டர் சன்செட் வந்து ஒரேஞ்ச் கலராக மாறும். அது அப்படியே இப்படி நாங்கள் இந்த சைடில் இது என்னைய பாருங்கள், பின்னுக்கு அப்படியே பாருங்கள் பர்பிள் கலரில், அதாவது ஊதா நிறத்தில் வந்து சன் வந்து மாறிக்குது. அது ஃபோனுக்கு வந்து மாறி மாதிரியே விளங்கும் லென்ஸ். இப்படி என்ன பின்னுக்கு பாருங்களேன், அப்படி காட்டுங்க. அப்படியே பாருங்கள், அந்த மலை சைடெல்லாம் பாருங்கள் பர்பிள் கலர் ஆகி அப்படியே ப்ளூ கலர் ஆகும். அதே போல் இந்த சைடில் வந்து எல்லாம் கலர் மிக்ஸ் ஆகி காணப்படுது பாருங்கள். ரெயின்போ கலர்ஸில் ஒரேஞ்ச் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். பார்க்கக்குள்ள அந்த இடம் மட்டும் தான் வெளிச்சமாகிக்குது. இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, அப்படி இருந்தால் இந்த வீடியோ முடிக்கிற டைம் வந்துருச்சு. சன்செட்டு முடிஞ்சிருச்சு. இந்த இடத்த உங்களுக்கு ஃபுல்லாக காட்டியிருந்தேன். இந்த கண்டலமா லேக்கில் வந்து அற்புதமாக இருக்கிற இந்த தீவு வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. கட்டாயம் மழை பெய்யறதுக்கு முன்னுக்கு பெரிய மழை ஒரு சுமார்
2-3 கிழமைக்கு வந்து தொடர்ந்து பேய்ந்தால்தான் இந்த குளம் வந்து நிறையக்கூடிய மாதிரி சான்சஸ் நிறைய வைக்குது. அதனால் உங்களுக்கு வாரவங்க வந்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு வேயும் காட்டுறேன் எப்படி வாரேன்னு சொல்லி. இவளுக்கு உங்களுக்கு வந்து ஃபெமிலியாக வரலாம், ஃப்ரெண்ட்ஸாக வரலாம், தனியாக கூட வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப அழகான இடம் வந்து கட்டாயம் வாரவங்க இவளுக்கு வாரவங்க தண்ணி போத்தல் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. இப்படி எடுத்துகிட்டு வரவங்க இவளுக்கு குப்பைகளை போடாமல் நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு போனால் இந்த இடங்கள் இன்னும் சுத்தமாகிக்கும். இன்னும் பெரிதாக தெரியா இந்த கிட்ட இருக்கிற ஊராக்களுக்கு மட்டும்தான் இந்த இடம் தெரியும். அதனால் அவங்க வந்துட்டு போகிறாங்க. வெளியிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்க கட்டாயம் அந்த வேலையை குப்பைகளை வந்து போட்டு இதை அசுத்தப்படுத்தாதீங்கன்னு தான் சொல்லலாம். அப்படின்னா இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்வார் ரசாத் ஜலீல். பாய் buddies, bye.